யுவன் சார், நீங்க இந்த மார்க் போடவே கூடாதுன்னு சொல்லுங்க. இந்த மார்க் யாரும் அதை கொடுக்க விமர்சனமே அப்படிதான் இருக்கு அந்த காலத்துல. அது எப்படி நீங்க அந்த மார்க் போடக்கூடாது? நான் எல்லாத்தையும் சொல்லல சார். ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ் மட்டும்தான் தெளிவா சொல்றாங்க. அதுல வந்து 8, 10, இன்னொன்னு வந்து 1, 2 இது மட்டும்தான் பண்றாங்க. அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஒரு வர்த்தக ரீதியா நடந்துட்டு இருக்குங்கிறது தான் நான் சொல்றேன். இந்த சண்டையா இருக்குங்கிறது தான் கண்டிப்பா விமர்சனம் எல்லா இடத்துலயுமே வரவேற்கத்தக்கது. இது வந்து விமர்சனம் இல்ல, இது வந்து ஒரு இதுதான் விமர்சனம். இந்த படத்துக்கு இவ்வளவு அப்படிங்கிறது தான் அதோட இது. பட் ஆனா அதுல வந்து நீங்க காலையில காலத்துல ஆனந்த விடன்ல இருந்து எல்லாத்துலயும் மார்க் தான் பண்ணுவாங்க. அதை வச்சுதான் மக்கள் வந்து உள்ளே போறாங்க. ஒரு சில பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் நான் சொன்னேன் சார். நான் வெரி கிளியரா 1, 2 பிளாட்ஃபார்ம்ஸ் தான். அந்த பிளாட்ஃபார்ம் நான் எக்ஸ்ட்ரீமா சொல்ல விரும்பல. பட் எல்லாருமே கண்டிப்பா விமர்சனம் ரொம்ப முக்கியம். நீங்க கொடுத்த விமர்சனம், அதுக்குண்டான ரிப்ளை எல்லாமே ஒரு வரவேற்கத்தக்கது. அது கண்டிப்பா ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நான் குறிப்பிட்டு சொல்றேன் 1, 2 பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் நான் சொல்றேன் சார். அவர் என்ன சொல்றாருன்னா, நல்லா என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து ஸ்டார்ட் போறது தப்பு, ரேட்டிங் போறது தப்பு, அந்த முறையை மாற்றணும்னு நீங்க சொல்றீங்க, சரிங்களா? ஆனா வந்து நீங்க ப்ரொமோஷன் பண்ணும்போது அது பண்றீங்க. நீங்க உங்களோட ப்ரொமோஷன்லயே வந்து அது இருக்கு. ஸ்டார்ட் போட்டிருக்காங்க, அதனால கேட்கிறாரு. இல்ல, நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒன்னு அல்லது 2 பிளாட்ஃபார்மோட ப்ராப்ளம் மட்டும் தான் நான் சொல்றேன். இது எல்லாருமே வந்து கண்டிப்பா விமர்சனம் வேணும், கண்டிப்பா இதுக்குண்டான ரேட்டிங் வேணும். ஒரு பிளாட்ஃபார்ம் 2 பிளாட்ஃபார்ம்ல மட்டும் அது ஒரு பிசினஸ் வர்த்தக ரீதியா யூஸ் பண்றாங்கிறத நான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா நீங்க தான் சார் தேடிங்க போறீங்க. நீங்க தான் சார் தேடிங்க போறீங்க அவங்கள. இப்ப நீங்க வந்து இப்ப ப்ரொமோஷன் பண்ண சொல்றீங்க, அவங்கள வந்து ரிவ்யூ எடுக்க சொல்றீங்க, பாசிட்டிவ் எடுக்க சொல்றீங்க. ஆனா நீங்க தேடிங்க போறீங்க, அவங்க வந்து சில விஷயத்தை வந்து டாமினேட் பண்ணி கேட்கும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வருது. இல்ல உங்களுக்கு வந்து கான்ட்ரவர்சியா இருக்குங்கிறத நான் சொல்றேன். எப்படின்னா, இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ரேட்டிங்ல வந்து மிக கம்மியா கொடுக்குறாங்க. அதனாலதான் நான் சொன்னேன் உங்களுக்கு மார்க்கா வந்து 80 மார்க் எடுத்தா பாஸா, 70 மார்க் எடுத்தா பாஸா, 60 மார்க் எடுத்தா பாஸாங்கிறது நான் கேட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். இப்ப சினிமால வந்து 6 ரேட்டிங் 7 ரேட்டிங் அப்படிங்கிற வரது வந்து கண்டிப்பா ஃபெயிலியர் ஆஃப் த பிலிம். அதை நான் ஓப்பனாவே சொல்றேன். மக்கள் மனதுல அது எப்படி பாக்குறாங்கிறது தான் நான் சொல்றேன். அதே இது இந்த படத்துக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்தது. வேற நீங்க கீழே பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல வந்து டிக்கெட் புக்கிங் எக்ஸ்ட்ராடனரியா போயிட்டே இருக்கு. ஸோ அது வந்து மிஸ்கன்செப்ஷன் தான். அது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாங்கிறத நான் சொல்றேன். அவங்க அது ஒரு ப்ராடக்டா பாக்குறாங்க, அது ஒரு பொருளா வந்து விற்கிறதுக்காக பாக்குறாங்க. அது பொருளா பார்க்க கூடாதுங்கிறது தான் என்னோட தாழ்மையான கருத்து.